ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு இந்தோனேஷியன் மிஸ்ட்ரி ஹாரர் படமா ரிலீஸ் ஆன செபலம் 7 ஹாரி, அதாவது த லாஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் கூட மத்த பேய் படங்கள் மாதிரி அரைச்சமாவையே அரைச்சிருவாங்களோன்னு பயந்தேன். ஆனா இந்த படத்தோட கதை கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். படத்தோட ஒன்லைனை மட்டும் கேளுங்க, கண்டிப்பா இதை பார்க்காம நீங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க. சின்ன வயசுலயே அம்மாவை விட்டு பிரிஞ்சு சிட்டிக்குள்ள தான் பொண்ணு பையன் அப்புறம் இவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். இவங்க மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கடைசியா ஒரு முறை அவங்கள வந்து பாத்துட்டு போங்கன்னு வேலைக்காரி ஒரு கடுதாசி அனுப்புறா. சரி அம்மாவாச்சே போய் பாத்துட்டு வரலான்னு உள்ள குட்டி எல்லாம் கூட்டிக்கிட்டு தான் அண்ணனை கூட்டிக்கிட்டு ஹீரோயினும் தான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு வராங்க. அம்மாவையும் பாக்குறாங்க. அப்பதான் ட்விஸ்ட். கிட்டத்தட்ட ஹீரோயினோட அம்மாவுக்கு 70 வயசு. ஆனா படுத்த படுக்கையா இருக்க அம்மாவை பார்க்கும்போது ஏதோ 20 வயசு குமரி மாதிரி அப்படியே இருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இவங்க வீட்டுக்கு போன அந்த நாள்ல இருந்து நிறைய அமானுஷமான சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது. உண்மையாவே அம்மாவோட இளமைக்கான காரணம் என்ன, இந்த வீட்டை சுத்தி என்ன அமானுஷங்கள் மறைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. எப்படி ஒன்லைன் பங்கமா இருக்கா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல லாயலா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்காக மெம்பர்ஷிப் ஆப்ஷனும் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரைஸ் ரொம்ப கம்மி தான். சரி, அப்படியே இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? எலிக்கு ஏன் வால் இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதில் தான். இருந்தாலும் பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. டைம் ஆயிடுச்சுல, வாங்க அப்படியே கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிக்கக்கூடியது 1987ல நல்ல கருங்கம்னு இருட்டுக்கு மத்தியில காடு மேடுன்னு சின்ன சின்ன ஓடைகளை கடந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கையில பெட்ரோமேக்ஸ் லைட்டோட போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அம்மாவோட கையில ஒரு குழந்தை இருக்க மாதிரியும் தெரியுது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைய ஒரு கல்லு மேல வைக்கும் போது பாவம் அந்த புள்ள பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. அச்சோ பாவம்னு இந்த அம்மாக்காரியும் லைட்டா அந்த புள்ளையோட கண்ணீர் எல்லாம் தொடச்சு விடுறாங்க. ஆஹா, புள்ள மேல எம்பிட்டு பாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. முதல்ல அழுகையை தொடச்ச ஆத்தா அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பெரிய சுத்திலையும் மந்திர ஒளியவும் கையில எடுக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரி என்ன யோசிச்சானே தெரியலங்க. பயங்கரமா அழுதுகிட்ட புள்ள மேலேயே சுத்தியில வச்சு டம்மு டம்முன்னு 3 முறை அடிச்சு அதே இடத்துல மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சபடியே போட்டு தள்ளிட்டா. கை முழுக்க ரத்த கரைகள். அழுதபடியே அந்த கரைகளை அங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில கழுவ ஆரம்பிக்கிறா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, பேக்ரவுண்ட்ல இருக்க தீப்பந்தங்கள் டப்புன்னு அணையுது. யாரோ வந்துட்டாங்க போலன்னு குழப்பத்துல திரும்பி பார்க்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு டக்குன்னு இந்த அம்மாவை உள்ள இழுக்குது. அடுத்த நொடியே நிறைய முகமடிகளை மாட்டிக்கிட்டு அமானுஷமான பெண்கள் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வராங்க. கேட்கவே பயங்கரமான பாட்டு ஒண்ண பாடிக்கிட்டு தில்லானா மோகனாம்பால் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த முகமுடி கூட்டத்தோட தலைவி ரொம்பவே கூர்மையான 4 ஊசிகளை டப்புன்னு இந்த அம்மாவோட நெத்தியில இறக்குறானுங்க. கட் பண்ணி இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படம் ஆரம்பிக்குது. அடுத்த சீன் அப்படியே 2024க்கு போகுது. 2 குட்டி பசங்க ஜாலியா ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையனோட பேரை டாம்னு வச்சுப்போம். கூட இருக்க குட்டி பொண்ணு அவனோட அக்கா. இவளை ஷார்ட்டா நிலான்னு மைண்ட்ல வச்சுப்போம். கூடு கூடுன்னு மூச்சரிக்க நேரா வீட்டுக்கு ஓடி வராங்க. இதை கவனிக்கக்கூடிய இவங்களோட அம்மா, அதாவது நம்ம கதையோட ஹீரோயின், டேய் பசங்களா என்ன இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? பாரு வேர்வையால ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போச்சு, முதல்ல சுத்தபத்தமா குளிங்க. இந்த மாதிரி பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஹீரோயினோட அண்ணங்கார ஒருத்தவரா. குட்டி பசங்களும் ஓடி வந்து இவனை மாமான்னு கட்டிப்பிடிக்கிறாங்க. ஆனா ஹீரோனை பாருங்க, மாமா கிட்ட பாசமலைய புளியறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல குளிங்கன்னு திட்டி வீட்டுக்குள்ள அனுப்பிடுவா. இனிமே இந்த அண்ணங்காரனை கேடி பையன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஹீரோயினும் கல்லாக்குள்ள இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கையில குடுக்குறா. என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு, உனக்கு தெரியும்ல பசங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும். என்கிட்ட சும்மா சும்மா காசு வாங்குறத விட்டுட்டு ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போறதுக்கான வழிய பாரு. அட என்ன தங்கச்சி, அண்ணனை தப்பா நினைச்சிட்ட? நான் உன்னை பார்க்க வந்தது இந்த பணத்துக்காக இல்ல. அப்படியா, நல்லதா போச்சு. எங்க பணத்தை திரும்ப கொடு. ஆஹா, அண்ணங்காரன் டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு அண்ணனுக்கு கொடுத்த பணத்தை எப்பவுமே திரும்ப வாங்க கூடாது, இது ஒரு பெரிய பாவம். சரி சரி, ஓ வாயு ஓ உருட்டு பாப்பா, அதெல்லாம் விட்டு தள்ள. நம்ம அம்மாவோட வேலைக்காரி இருக்கால, அவகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஏன் என்னவா? இல்ல அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்களா, 1 மாசத்துக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எப்படியும் ஒரு சில நாட்கள்ல இறந்து போயிடுவாங்க. கடைசியா ஒரு முறை அம்மாவை பாத்துட்டு போக சொன்னா. எது அந்த பொம்பளைய நான் பாக்கணுமா? ஏண்டா உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கா இல்லையா? உனக்கும் எனக்கும் ஒரு 10-12 வயசு இருக்கும் போது அம்மா நம்மள வீட்டை விட்டு வெளியில தள்ளி இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே வராதீங்கன்னு திட்டி அனுப்புனாங்க. அப்பேற்பட்ட பொம்பளை வீட்டுக்கு மறுபடியும் என்னால போக முடியாது. தங்கச்சி எனக்கும் புரியுது, ஆனா இப்ப அவங்க மரணத்தோட விளிம்புல இருக்காங்க. இந்த டைம்ல நாமளும் அவங்க பண்ண அதே தப்ப பண்ணக்கூடாது. கேடு பையன் சொல்றதுமே ஓரளவுக்கு சரின்னு தோணுது. அதனால அன்னைக்கு நைட்டே பஸ் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. உண்மையை
சொல்லணும்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வீடு இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய காட்டுக்கு நடுவுல. அதனால பெருசா அங்க இந்த பஸ் வசதின்னு எதுவும் கிடையாது. 3 நாளைக்கு ஒரு முறை இந்த வீட்டு வழியா ஒரு வேன் கிராஸ் ஆகும். சோ அதை புடிச்சு இவங்க திரும்ப சிட்டிக்குள்ள போனா மட்டும்தான் உண்டு. இப்ப வேனுக்குள்ள இருக்க நம்ம ஆளுங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அண்ணங்கார மட்டும் செல்போனை கவனிக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கு. இவன் யாரோ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போல. சோ அடுத்த 4 நாளைக்குள்ள நீ அந்த பணத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னா சட்டப்படி உன் மேல கேஸ் போடுவேன்னு ஒரு சின்ன மெசேஜ் வந்திருக்கு. இத பார்த்து புலம்புனபடியே அடுத்த நாள் காலையில நேரா இவங்க போக வேண்டிய வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வீட்டோட வேலைக்காரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்களை பாக்குறதால அளவு கடந்த சந்தோஷத்தோட அவங்கள வரவேற்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் நம்ம டாமும் நிலாவும் அங்க மாட்டி இருக்க பாட்டியோட போட்டோவை கவனிக்கிறாங்க. யாருன்னு தெரியுதா? படத்தோட ஆரம்பத்துல ஒரு அம்மாவோட நெத்தியில ஊசி இறக்கி இருப்பாங்கல்ல, அந்த அம்மா தான் இங்க இருக்கிற ஹீரோயினோட அம்மா. அப்ப உடனே டாமோ பாத்தியா நிலா, பாட்டி சின்ன வயசுல சிக்கனு சிறுத்தை குட்டிமா இருக்காங்கன்னு கமெண்ட் அடிச்சுட்டு நேரா அம்மாவோட அறைக்கு வராங்க. இந்த அம்மாவுக்கு அடிக்கடி வலிப்பு ஏற்படும். அப்பெல்லாம் ஒரு பழங்கால பாட்டை பிளே பண்ணா போதும் அந்த அம்மா மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவங்களால கேட்கவோ ஒரு சில விஷயங்களை பார்க்கவோ மட்டும்தான் முடியுமே தவிர உடம்ப துளி கூட அசைக்கவே முடியாது. உள்ள வந்த கேடி பையனும், அம்மா நான் தான் உங்க பையன் காதர் வந்திருக்கேன், தோ உங்களோட 2வது பொண்ணு தாரியும் இங்கதான் இருக்கா. இப்படி பேசும்போதே அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பசங்களா சும்மா நிக்காதீங்க, பாட்டி அம்மாவுக்கு மரியாதை கொடுங்கன்னு முதல்ல டாம் அவங்க கையை பிடிச்சு மரியாதை கொடுக்குறான். அடுத்து நிலாவும் கையை கொடுப்பா. ஆனா பாருங்க இவ கையை மட்டும் அந்த அம்மா பொசுக்கிட்டு பிடிச்சிட்டாங்க. ஐயோ என்ன விட்டுருங்கன்னு அந்த புள்ள கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை கூட இருக்க வேலைக்காரர் தான் ஹெல்ப் பண்ணி கையை எடுத்து விடுவாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை பார்த்த சந்தோஷத்துல டக்குன்னு கையை பிடிச்சிருப்பாங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். இப்ப மொத்த பேருமே அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா சந்தேகத்துல டாமோ, அம்மா எனக்கு ஒரு டவுட், பாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 70. அடேங்க அப்பா, இவ்வளவு வயசா இருந்தாலும் கூட அவங்களோட தலைமுடிய பாத்தீங்களா, துளி கூட நிறைய இல்ல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, 70 வயசுன்னு சொல்றீங்க, ஆனா பாக்குறதுக்கு 20 வயசு லேடி மாதிரி இருக்காங்க. உடனே உள்ள வந்த கேடி பையன், டே டாம் நிலா, தோ அங்க இருக்கு பாத்தியா, அதான் உங்க அம்மாவோட சின்ன வயசு வேற, அங்க போய் செக் பண்ணி பாருங்கன்னு 2 பேரையும் அனுப்பிட்டு, தங்கச்சி இந்த டாம் கேள்வி கேட்டால அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. 70 வயசு ஆனாலும் கூட அம்மா எப்படி ஒன்ன மாதிரி இளமையா இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்பா நீ மர்மத்தை கண்டுபிடி, மண்ணாங்கிட்டிய கண்டுபிடி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இங்க வந்தது அம்மாவோட கடைசி ஆசைக்காக. 3 நாள் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு திரும்ப ஊருக்கு போயிடுவேன். அடுத்த ஹீரோயினும் பெட்ரூம்க்கு வராங்க. அங்க ஒரு பழைய சேர் இருக்கு. அம்மா இது உங்களோடதா? இல்ல நிலா, இது பாட்டியோடது. ஆனா எதுக்காக என் ரூம்ல இருக்குன்னு தெரியல. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல கேடி பையன் சும்மா இல்லாம அம்மாவோட அறைக்கு வந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய அலமாரி டிரான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி உள்ள ஏதாவது பணம் இருக்கா, இல்லனா நம்ம கடனை அடைக்கிறதுக்காச்சும் ஏதாவது உதவுமான்னு ஒட்டுமொத்த இடத்தையும் தேடும் போது இவனுக்கு இந்த வீட்டோட பத்திரம் கிடைக்குது. 2வதா ஒரு கட்டு பணம் கிடைக்குது. 3வதா படத்தோட ஆரம்பத்துல ஒரு முகமுடி லேடிய பாத்துட்டு போல அவங்க வச்சிருந்த மாதிரியே அந்த உருவம் போட்டிருந்த மாதிரியே இந்த அலமாரிக்குள்ளயும் ஒரு முகமுடி கிடைக்குது. சரி பார்க்க பழசா இருக்கே, வெளியில வித்தா பணம் கிடைக்கும்னு இதையும் ஆட்டைய போட்டுட்டான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட போவாங்க. அப்ப உடனே வேலைக்காரி கீசுவை பார்த்து, இந்த பாரு என் அம்மாவுக்கு 1 மாசமா உடம்பு சரியில்லை, படுக்கங்கிற அப்படின்னா ஏன் இந்த விஷயத்த பத்தி எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணல? ஐயா மன்னிச்சிருங்க, நான் இதை வேணும்னு பண்ணல. உங்க அம்மா தான் உடல்நிலை சரியில்லாம போனதுமே எக்காரணத்தை கொண்டும் என் பசங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத, அவங்க மட்டும் இங்க வரவே கூடாதுன்னு என்கிட்ட வாக்குறுதி வாங்கினாங்க. இதை கேட்டு கடுப்பான ஹீரோனும், பாத்தியாடா அம்மா அப்படின்னா இன்னும் திருந்தல. தங்கச்சி எல்லாம் தெரிஞ்சுதானே இங்க வந்தோம், பழைய பஞ்சாங்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்காத. உடனே ஹீரோயினும், அம்மாவுக்கு என்ன நோய் தான் இருக்கு? ஒரு தயக்கத்தோடைய கீசுவும், நானும் நிறைய மருத்துவரை வீட்டுக்கே கொண்டு வந்து செக் பண்ணேன், ஆனா அவங்களால கூட உங்க அம்மா உடம்புல இருக்க நோய் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியல. சோ பக்கத்து ஊர்ல இருந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஷாமனை கூட்டிட்டு வந்த, அதாவது மந்திரவாதி. அவரும் உங்க அம்மா உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய ஆன்மாக்கள் உங்க அம்மா உடம்புக்குள்ள இருக்குங்கிற விஷயத்த சொன்னாரு. உங்க அனுமதி இல்லாம என்னால எந்த ஒரு சடங்கையும் பண்ண முடியாதல்ல, அதனாலேயே ஷாமனை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இந்த பாரு அம்மாவுக்கு தேவை நல்ல மருத்துவர் தான், ஷாமன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோயினும் தான் பெட்ரூம்க்கு போவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா படுத்த படுக்கையா இருக்க அம்மாவோட அறைக்குள்ள வரா. கோவம் இருக்க இடத்துலதான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி அம்மாவோட கையை பிடிச்சு ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம குட்டி பையன் டாம் இருக்கா இல்லையா, அவனோட பொம்மையை காணோம்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறானுங்க. இங்க இருந்து நேரா ஹாலுக்கு வரும்போது அங்க கீசு நிக்கிறாங்க. ஆன்ட்டி என் பொம்மையை காணோம், நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு கீசு கூட நம்ம குட்டி பையன் கிளம்பிடுவான். இப்ப நிலா மட்டும் தான் ஹால்ல தனியா இருக்கா. அப்ப பாருங்க இவளுக்கு இந்த குட்டி பையனோட பொம்மையோட சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற பாட்டியோட அறைக்கு வரா. கரெக்டா இவ தேடி வந்த பொம்மை கார் அது அங்க இருக்க பெட்டுக்கு அடியில தான் இருக்கு. பாட்டிய பார்த்து பயந்தபடியே நிலா பெட்டுக்கு அடியில இருக்க பொம்மை காரை குனிஞ்சு எடுக்கிறா. சரி திரும்ப வெளியில போலான்னு பாக்கும்போது பெட்டுக்கு மேல இருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்ட்
கேக்குது. ஆத்தாடி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஓடுறா கைப்புள்ளன்னு குடுகுடுன்னு இவ்வளவு வெளியில வர ட்ரை பண்ணுவா. கடைசி நிமிஷத்துல பெட்டுக்கு மேல இருந்த தாய் கிழவி அப்படியே உருண்டு நம்ம குட்டி பொண்ணு நிலா மேல விழுந்துருவா. ஏதோ வைப்ரேட் மோட்ல போட்ட மாதிரி உடம்பு சும்மா உதறிக்கிட்டு இருக்கு. குட்டி பொண்ணுக்கு இந்த விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா கதறா. சவுண்ட கேட்டு அந்த இடத்துக்கு வந்த மொத்த பேருமே நம்ம குட்டி பொண்ணை காப்பாத்தி அம்மாவை திரும்ப பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தூங்குங்கன்னு கேடி பையன் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த அம்மாவை பாருங்க, புசுக்குனி எழுந்து ஏதோ பம்பு செட்ல தண்ணி ஊத்துற மாதிரி கொத்த வாந்தி மேல வாந்தி எடுக்கிறாங்க. பையன் சொல்ல போனா குளிச்சேட்டாங்க. நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப அமானுஷமா இருக்கு இல்லையா? சோ பயந்து போனவன், எம்மா கீசு என்னால இதுக்கு மேலேயும் முடியாது, முதல்ல அந்த பக்கத்து ஊரை சேர்ந்த ஷாமனை கொண்டு வான்னு அன்னைக்கு நைட்டே அந்த ஆளை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தட்டு ஃபுல்லா பழங்களும் காய்கறிகளும் இருக்கு. தூபத்தின் மேல ஒரு காய்கறியை காட்டிட்டு இவரு மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சதுமே பெட்ல இருக்க அம்மாவோட உடம்பு ஏதோ பாம்பு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் நெளிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த ஹீரோனை கூப்பிட்ட ஒரு சில மூலிகைகளை மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய நவீன மிஷின் இருக்கு இல்லையா, அதை வச்சு நங்கு நங்குன்னு குத்த வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்த இவர் கையில இருக்க ஒரு காய்கறியில லைட்டா குத்தும் போது சம்பந்தமே இல்லாம அதுக்குள்ள இருந்து ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த ரத்தத்தோட நம்ம ஹீரோயின் நசுக்குன கீரை இருக்குல்ல, அதை ஒன்னா சேர்த்து கலக்குறாரு. அடுத்து கேடு பையனை கூப்பிட்டவர, இந்த வாழைப்பூவையும் கத்தியவும் கையில வச்சுக்கோ, நான் சொல்லும் போது கரெக்டா நீ இத கத்திய வச்சு குத்தணும் இப்படி சொல்லிட்டு நேரா பாட்டி கிட்ட வந்தவர இவங்க உருவாக்குன அந்த மூலிகை தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா மேல ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாட்டியோட தலைய டக்குன்னு புடிச்சிட்டு கேடு பையனுக்கு சிக்னல் கொடுத்ததுமே அவனும் கத்திய வச்சு குத்திடுவான். இந்த பக்கத்துல நம்ம ஷாமனும் அந்த பாட்டி உடம்புக்குள்ள இருந்து 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 5 விதமான கூர்மையான ஊசிகளை வெளியில எடுக்கிறாரு. அதுவும் சாதா ஊசி கிடையாது, முழுக்க முழுக்க தங்க ஊசிகள். ஒட்டுமொத்த வீட்டுல இருக்க லைட்டுமே பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பாட்டியம்மாவுக்கு பேச்சு மூச்சு வேற இல்ல. சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு போலன்னு மொத்த பேருமே பெருமூச்சு விடுவாடுங்க. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரமா பார்க்க ரொம்ப இளமையா இருந்த பாட்டியோட உருவமே ஒரே நொடியில இறந்து போன ஒரு கோரமான சடலமா உருமாறுத. இப்படி ஒரு விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா கேடி பையனுக்கும் ஹீரோனுக்கும் எப்படி இருக்கும்? இந்த வீடே அதர் அளவுக்கு பேனு கத்தி அழ ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா ஷாமன் கேடி பையன் கிட்ட தங்க ஊசிகளை கொடுத்த, இந்த பாரு இத பாதுகாப்பா வச்சுக்கோ, எங்க இருந்து உங்க அம்மா இந்த ஊசிகளை வாங்கினாங்களோ திரும்ப அதே இடத்துல நாம இதை ஒப்படைச்சாகணும். அப்ப உள்ள வந்த கீசோ, ஐயா நான் வெளியில ஃபுல்லா தேடி பார்த்தேன், இறந்து போன அம்மா உடம்ப அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா எந்த ஒரு ஆளுங்களுமே அங்க இல்ல. உடனே ஷாமன் உள்ள புந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்க அம்மா உடம்ப அடக்கம் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ஹீரோனுக்கும் கேடி பையனுக்கும் ஒன்னும் புரியல. ஏப்பா அடக்கம் பண்ண கூடாதுன்னா நீ இப்ப என்ன சொல்ல வர? இந்த பாரு இவ்வளவு நாளா உங்க அம்மாவை இளமையா வச்சுக்கிட்டது அந்த தங்க ஊசிகள் மட்டும்தான். ஒவ்வொரு ஊசியிலையுமே பலவிதமான தீய ஆன்மாக்கள் பதுங்கி இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்க அம்மா இறந்து போனது ஒரு துர்மரணம். சோ நேரடியா உங்க அம்மா உடம்ப இந்த உலகத்துல எரிக்கவோ மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கவோ கூடாது. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? ரொம்ப சிம்பிள். இன்னையில இருந்து சரியா 7 நாளைக்கு அப்புறமா கிளிபோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புனித வெள்ளிக்கிழமை வரப்போகுது. சோ அந்த நாள் வரைக்கும் நீங்க உங்க அம்மா உடம்ப தினமும் சுத்தபத்தமா கழுவி வீட்டுக்குள்ள கிடைக்கிற நேரத்துல எல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனைகளை பண்ணணும். சரியா 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊரோட தெற்கு பகுதியில ஒரு சபிக்கப்பட்ட ஓடை இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு உங்க அம்மா உடம்ப தண்ணிக்குள்ளேயே மூழ்கடிக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க, உங்க அம்மா மாதிரியே நானும் பல கேஸ பார்த்திருக்கேன். எல்லாருமே அந்த சபிக்கப்பட்ட ஏரியின் மூலமா ஊசிகளை வாங்கிட்டு வந்தவங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த சடலம் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் எல்லா வகையிலையும் உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணோம். சோ நீங்க அதையெல்லாம் சமாளிச்சு வரணும் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்த பூசாரியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இப்ப குட்டி பசங்க 2 பேருக்குமே பாட்டி இறந்து போனதால உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நேரம் போக நைட் ஆகுது. என்னதான் உருண்டு புரண்டாலுமே நிலாவுக்கு தூக்கமே வரல. உடனே பக்கத்துல இருக்க டாமோ, அட நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு டாம் இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா காலையில விடியுது. இன்னைக்குதான் முதல் நாள். ஷாமன் சொன்ன மாதிரியே இறந்து போன அம்மா உடம்ப வெளியில வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கீசவும் ஹீரோயினும் தண்ணியை ஊத்தி சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாவம் 2 பேருக்குமே அழுக தாங்கல. சரி முன்னாடி வாஷ் பண்ணியாச்சு, அடுத்த முதுக வாஷ் பண்ணலாமேன்னு உடம்ப லைட்டா தூக்கும் போது ஒழுங்கா என்ன விட்டுருங்கன்னு ஒரு கோரமான குரல் கேக்குது. அம்பிட்டுதான் பயத்துல தொப்புன்னு உடம்ப விட பெட்லயே கழுத்துக்கு சப்போர்ட்டா ஒரு மரக்கட்டையை வச்சிருப்பானுங்க. அதுல டப்புன்னு கழுத்தடிச்ச வேகத்துக்கு கழுத்தே உடஞ்சு போயிடுங்க. ஆத்தாடி ஷாமன் சொன்ன சம்பவங்கள் ஆரம்பிச்சிருச்சேன்னு இவங்களுக்கு ஒரு பக்கத்துல வைத்த கலகுது. நேரம் போக நைட் ஆகுது. இறந்து போன உடலுக்கு பக்கத்துல வந்த ஹீரோயினும் கடவுள்கிட்ட பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வேலைக்காரி கீசுவும் வரா. நம்ம பார்க்கும்போது அவ பின்னாடி வந்து உட்கார்றது ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? அதுவே திடீர்னு வேலைக்காரியான கீசு அங்க இருக்க முன்பக்க வாசல் வழியா நடந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது வம்பா போச்சு, இப்பதானே பின்னாடி கீசுவை பார்த்தேன்னு ஹீரோயின் டக்குனு திரும்பி பாக்குறா. உட்கார்ந்து இருந்த கீசுவை காணோம். சரி இப்ப நடந்து வந்த கீசுவாச்சு இங்க இருக்காளான்னு பார்த்தா அவளையும் காணோம். போதாத குறைக்கு படுத்த படுக்கையா இருக்க பாட்டி உடம்புக்குள்ள இருந்து என்ன விட்டுருன்னு மறுபடியும் அந்த
கோரமான குரல் கேக்குது. ஒரு பயத்தோடயே போத்தி இருக்க துணியை எடுக்கலாமேன்னு கிட்ட போவாங்க. அப்ப மறுபடியும் ஹீரோனுக்கு பின்பக்கத்துல இருந்து தொடாத அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோயின் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் கரெக்டா சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு உண்மையான கீசு வரா. அம்மா என்னாச்சு, ரொம்ப நேரமா பிரார்த்தனை பண்றீங்க போல, நீங்க ஓய்வெடுங்கன்னு ஹீரோனை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. என்ன இது இவ்வளவு நேரமா தான் பார்த்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு இவளுக்கு ஒரு பக்கத்துல பயம் உருவாகுது. கட் பண்ண அடுத்து டாம காட்டுறாங்க. பையன் நல்லா தூங்கிட்டான். ஆனா கூட இருக்க நிலாவை பாருங்க, அவளுக்கு தூக்கமே வரல. ஏன்டா டேய், எனக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ என்னடா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க, விளங்குச்சுப்போ. போற போக பார்த்தா நான் தான் அவனை பாதுகாக்கணும் போலயே. இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்க கதவுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான மணி சவுண்ட் கேக்குது. உண்மையை சொல்லணும்னா குட்டி பசங்களும் ஹீரோயினும் தனித்தனி ரூம்ல தூங்குவாங்க. இப்ப அதனாலேயே பயத்துல நிலா கூட தூங்கிட்டு இருக்க டாம எழுப்புறா. டேய் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, கொஞ்சம் கண்ண மூடிடான்னு. ஆனா அந்த பயப்புல துளி கூட அசையவே மாட்டேங்கிறாங்க. இப்ப வேற வழி இல்லாம கேடி பொண்ணு ஒரு பயத்தோடய டக்குன்னு அங்க இருக்க கதவை திறக்கிறா. ஆனா பாருங்க வெளியில யாருமே இல்ல. சரி ஒருவேளை அந்த சவுண்ட நம்மளாதான் இமேஜின் பண்ணிருப்போம் போலன்னு இவ கதவை சாத்தும் போது அந்த அறைக்குள்ள ஒரு அமானுஷமான உருவம் நிக்கிற விஷயத்த நமக்கு மட்டும் ரொம்ப தெளிவா காட்டுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம நிலா மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சடனா அங்க இருக்க சேர் ஆட ஆரம்பிக்குது. என்னடா இது வம்பா போச்சேன்னு இவ்வளவு அந்த சேரை உத்து பாத்துட்டு இருக்கும் போது டக்குனு அதுல இந்த இறந்து போன பாட்டி இருக்கா இல்லையா, அந்த அம்மாவோட பேய் உட்கார்ந்துருக்கும். அம்பிடுதாங்க பயத்துல இவ்வளவு போர்வையை போத்திப்பா. ஆனா அந்த போர்வைக்குள்ளயுமே அந்த பாட்டியோட பேய் உருவம் தெரியுது. ஐயோ ஆள உரி குந்தாடின்னு அம்மா அம்மான்னு கத்திக்கிட்ட புள்ளகாரி நேரா வெளியில ஓடி வந்துருவா. சத்தம் கேட்டு அங்க வந்த ஹீரோனும், செல்லம் என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்க? இல்லம்மா நான் அங்க பாட்டியோட உருவத்தை பார்த்தேன், தோ அது என் போர்வைக்குள்ளதான் இருந்தது. ஆனா பாருங்க ஹீரோயினும் தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச டாமும் பார்க்கும்போது அந்த பெட்ல யாருமே இல்ல. குழந்தைகளாச்சே ஏதாவது தப்பா கற்பனை பண்ணிருப்பாங்க போலன்னு சமாதானப்படுத்தி அவங்கள தூங்க வைக்கிறா. கட் பண்ணா காலையில விடுது. இன்னைக்கு 2வது நாள். டாம் ஒரு பக்கத்துல செல்போன்ல லைவ் ஆன் பண்ணிட்டு, பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் பாட்டி வீடு, எப்படி நல்லா இருக்கானு இவன் ஒரு பக்கத்துல ஜாலியா பேசும்போது கரெக்டா நம்ம நிலா டாமோட பேரை சொல்லி கத்துவா. ஏலே தோஸ்துங்களா, நிலா என்ன தேடிட்டு இருக்கா, நான் போய் அவளுக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கு போறேன்னு நேரா போனு கைமா இந்த பாட்டியோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாங்க நம்ம கேடி பையன் கூட ஒரு சில மாஸ்க் எல்லாம் எடுத்து ஒளிய வச்சிருப்பான்ல, அதே அறைக்குள்ள இப்ப டாம் வந்திருக்கான். நிலாவை பயமுறுத்தலான்னு இவன் அங்க இருக்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா கொடுமைக்கென்ன ஒரு உருவம் மாஸ்க் மாட்டினபடி டக்குன்னு டாமுக்கு முன்னாடி வந்து இவனை பயமுறுத்துது. அவ்வளவுதான், துண்ட கணம் துணியை கணும்னு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்து விழுறான். சத்தம் கேட்டு அங்க வந்து நிலாவும், டேய் என்னடா ஆச்சு? நிலா, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நான் முகமடி போட்ட ஒரு உருவத்தை பார்த்தேன். இவ வேற ஏற்கனவே பாட்டி உருவத்தை பார்த்திருப்பா. சோ அதனாலயே பயம் அதிகம். பொறுமையா கபோர்டுக்கு வந்து கதவு திறக்குறாங்க. ஆனா கெஸ் பண்ண மாதிரி உள்ள எந்த ஒரு பேயும் இல்ல. முதல்ல வா இங்க இருந்து போலான்னு போனை வாங்கிட்டு நிலா வெளியில போயிடுவா. அப்பதான் இந்த குட்டி பையன் அங்க இருக்க டேபிளுக்கு அடியில இவனை பயமுறுத்தின முகமடி இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்து கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். எதுக்கு இருக்கட்டுமேன்னு பையன் அதை ஜோப்ல வச்சுப்பான். கட் பண்ணா இதே டைம்ல நம்ம கேடு பையன் இருக்கான் இல்லையா, அவன் இப்ப வரைக்கும் வெளியில வாங்கின கடன் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய். அதாவது இந்தோனேஷியால அதோட மதிப்பு 40 லட்சம் ரூபாய். அதுவே இந்தியன் ருபீஸ் வச்சு பார்க்கும்போது 2.25 லட்சம் ரூபாய். இப்ப அந்த பணத்துல பாதி கூட இந்த பைபிள்ல இன்னும் கட்டவே இல்ல. சோ அந்த கோவத்தாலேயே பணம் கொடுத்தாலுங்க பணத்தோட மதிப்புல இருந்து 20% அபராதமா கட்டியாகணும். அதுவும் அடுத்த 14 நாட்களுக்குள்ளன்னு மறுபடியும் கேடி பையனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அட என்னடா இது வம்பா போச்சு, வெறும் 14 நாளைக்குள்ள என்னால எப்படி 40 லட்சத்தை புரட்ட முடியும்னு வீட்டு வாசல் கிட்டயே பையன் புலம்பிட்டு இருக்கான். சடனா அப்பதான் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு வித்தியாசமான பாட்டு சத்தம் நம்ம கேடி பையனோட காதுக்கு கேக்குது. என்னடா இது, வீட்டுக்குள்ள நம்ம 4 பேர் தான் இருக்கோம், ஆனா 40 பேர் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு நேரா அம்மா உடம்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கருப்பு காஸ்டியூம்ல ஒரு 20-30 பேரு இறந்து போன பாட்டி உடம்ப சுத்தி உட்காந்துக்கிட்டு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சிட்டு இருப்பாங்க. கேடி பையனுக்கு இதை பார்த்து ஒரு நிமிஷம் அல்ல, ஏமா யார் நீங்க, என் வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னு படக்குன்னு அங்க இருக்க லைட்ட போடும்போது இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருந்த அந்த கருப்பு உருவங்கள் வெளிச்சம் வந்ததுமே டக்குன்னு மறைஞ்சு போயிடுதுங்க. சரி அம்மா இறந்து போன பயத்துல நமக்கும் எசக்கு புசுக்கா ஏதோ ஒண்ணு தெரியுது போலன்னு நடந்த எதையுமே பையன் பெருசா கண்டுக்கல. கட் பண்ணா காலையில விடியுது. இன்னையோட 3வது நாள். கேடி பையன் ஹீரோனை பார்த்து, இந்த பாருக்கா அம்மா இறந்து போயிட்டாங்க, வீடும் அனாமத்தா போறதுக்கு பதிலா நாம அதை வித்துட்டா நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம். அடப்பாவி, அம்மா இறந்து இன்னும் முறையா அவங்கள அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள வீட்டை விக்கிறேன்னு நிக்கிற? இந்த பாரு, வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுமே முக்கியமான வேலை தான், ரொம்ப அடம் பிடிக்காம முதல்ல வீட்டை வைக்கிறதுக்கான வழியை பாரு. அடுத்து இதே டைம்ல நம்ம டாம் சும்மா இல்லாம பாட்டி ரூம்ல இருந்து கொண்டு வந்த முகமடி இருக்குல்ல, அத தன்னோட முகத்துல மாட்டிக்கிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன்ல டாம் உருவத்துக்கு பதிலா அந்த பாட்டியம்மா உருவம் தெரியுதுங்க. இதே டைம்ல கரெக்டா நிலாவும் அந்த அறைக்குள்ள வரா. டாம் என்னடான்னா பாட்டியோட பழைய சேர்ல உட்கார்ந்துருக்கான். டேய் நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வா விளையாட போலாம். சத்தமே வரல. ஒரு சந்தேகத்துல கிட்ட வந்து அவனை தொடலாமின்னு போகும்போது முகத்துல மாட்டி இருக்க மாஸ்க காட்டி பாவம் நிலாவை பயமுறுத்துறான். அட போடா பைத்தியம், இதுக்குடா அப்படிலாம் பண்ண, எல்லாம் ஒரு ஃபன்னு தான்,
சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாஸ்க் உனக்கு எப்படி கிடைச்சது? அதுவா பாட்டியோட ரூம்ல இருந்து எடுத்தேன். லூசா நீ? அம்மா உங்ககிட்ட சொல்லிருக்காங்கல்ல, நமக்கு சொந்தமில்லாத எதையும் நம்ம எடுக்க கூடாது, முதல்ல அதை போய் ரூம்ல வச்சுட்டு வா. ஆத்தாடி, போகலன்னா அம்மா கிட்ட கோத்து விட்டுருவான்னு பயந்துகிட்டு டாம் இப்ப எடுத்த இடத்துலயே முகமடிய வச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்து தூங்கிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது டாம் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல நம்ம நிலாவை காணோம். என்னடான்னு பார்த்தா பாட்டியோட சேர் இருக்கு இல்லையா, அதுல உட்காந்து ஆடிட்டு இருக்கா. சாதாரணமா கிடையாது, தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஏதோ சந்திரமுகி மாதிரி உட்கார்ந்துருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிட்டு இருக்க டாமோட பெட்டு கிட்ட வந்தவ லைட்டா அவன உசுப்புறா. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது க்ளோஸ் ரேஞ்சில இந்த நிலா பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டு பேன்னு சிரிக்கிறா. எப்படி இருக்கும் ஆள உரி குந்தாடின்னு குடு குடுன்னு பையன் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு வெளியிலேயே ஓடி வந்துட்டான். ஏலே என்னடா ஆச்சு? ஏமா நிலா இருக்கால, அவ தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி வந்து என்ன பயமுறுத்தினா. உடனே ஹீரோயினும் கோவத்தோட வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனா உள்ள நம்ம நிலா நல்லா தூங்கிட்டு இருக்கா. டே டாம், என்னது இது? அவ என்னமோ உன்னை பயமுறுத்தினான்னு சொன்ன, இப்ப அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒருவேளை எங்களை வச்ச ஏதாவது புதுசா பிராங்க் பண்ண நினைக்கிறியோ? ஐயோ அம்மா, சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா. சரி சரி அப்படின்னா சத்தம் போடாம நிலா கூட போய் தூங்கு. எதே மறுபடியும் நிலாவா? வாய்ப்பே கிடையாது அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் என் கூட தூங்கி ஆகணும். சரி வந்து தொலைறேன்னு பசங்க 2 பேரையும் மறுபடியும் தூங்க வச்சுட்டு இவ லைட்டா அந்த இடத்த விட்டு நகரும் போது பெட்ஷீட்டுக்கு அடியில மறுபடியும் அந்த மாஸ்க கவனிக்கிறா. ஏண்டா இத நீதான் கொண்டு வந்தியா? அம்மா இல்லம்மா, இது பாட்டிக்கு சொந்தமானது, கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு திரும்ப அவங்க அறைக்குள்ளேயே வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது திரும்ப யார் இதை கொண்டு வந்தாங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முகமடியை மாட்டிக்கிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அதுல பாட்டியை நான் பார்த்தேன். ஆனா ஹீரோயினுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. கட் பண்ணா காலையில விடியுது. இன்னைக்குதான் 4வது நாள். நம்ம குட்டி பையன் டாம் ஒரு பக்கத்துல தனியா உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த நிலாவும், என்னடா இன்னும் என்ன பார்த்து பயந்துட்டு தான் இருக்கியா? சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கல. நீ ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பாத்துருக்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இனிமே நானும் உன்னை பாதுகாக்கணுங்கிற மைண்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி சொல்லும் போது இப்ப 2 பேருமே பழைய மாதிரி ஜாலி ஆயிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோனுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக தான் பசங்களோட சிட்டிக்கு போயிட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பா. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது இன்னைக்குதான் சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்காக வேன் வரப்போகுது. ஆனா கொடுமைக்கு என்ன, குட்டி பசங்க 2 பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. அப்ப உடனே கேடி பையனும், பாரு பசங்களெல்லாம் எழுப்பாத, நீங்க 2 பேரும் நிம்மதியா வேலையை முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் இந்த பசங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறேன். டே காதர், இது ஒன்னும் விளையாட்டு கிடையாது, குட்டி பசங்க கூட நீ எப்பவுமே துணையா இருக்கணும், ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இங்கதான் இருப்பேன் ரொம்ப ஆணித்தனமா சொல்லுவான். சரின்னு இதை நம்பி ஹீரோயினும் கீசு கூட வேனை பிடிச்சு நகரத்துக்கு போயிடுவாங்க. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாமும் நிலாவும் தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறாங்க. அம்மா எங்க இருக்கீங்க? கீசு ஆண்டி, யோ மாமா எங்கயா போன? இந்த மாதிரி எவ்வளவு கத்தனாலுமே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கூட திரும்ப வரல. ஏண்டா ஒருவேளை நம்மள தனியா விட்டுட்டு வீட்டுல இருந்த மொத்த பேரும் டூருக்கு போயிட்டாங்களோ? சரி அம்மா திரும்ப வர வரைக்கும் நம்ம ரூம்குள்ளேயே வெயிட் பண்ணலான்னு பாட்டி உடம்ப பார்த்து பயந்தபடியே அறைக்குள்ள போயிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல உண்மையாவே இந்த கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, இவனுக்கு இறந்து போன அம்மாவோட அலமாரிக்குள்ள இருந்து ஒரே ஒரு பணக்கட்டு கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த பணத்தை வச்சு ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு குழந்தைகளுக்காக 2 கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு புள்ளையவும் உசார் பண்ணிட்டு அவ தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டுக்கு வரா. உண்மையை சொல்லணும்னா இப்ப கேடி பையனுக்குள்ள இருக்க பிளான் என்ன தெரியுமா? இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜம்முன்னு சரக்கு போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது அந்த இறந்து போன அம்மா உடம்புக்குள்ள இருந்த தங்க ஊசிகளை பிரிச்சு எடுத்திருப்பாங்கல்ல, சோ அதை வெளியில எங்கேயாச்சும் வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சுக்கலாங்கிற மாதிரி முடிவுல இருக்கான். இதே டைம்ல வீட்டுல நிலாவும் டாமும் தனியா இருப்பாங்க. அப்ப குளிக்க போறேன்னு சொல்லிட்டு நிலா ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுவா. வெளியில நம்ம குட்டி பையன் காவலுக்கு இருப்பான். நேரம் போக போக அவனுக்குமே பயத்துல உச்சா வந்துருச்சு. அடியே கதவை தர, சீக்கிரம் வெளியில வா, இல்லனா இங்கேயே உச்சா போயிடுவேன். அட இருடா வந்து தொலைறேன்னு அவளும் டக்குன்னு கதவை தருக. டாமுக்கு செம ஷாக்கு. என்ன நிலாவோட பேக் சைடுல இறந்து போன பாட்டியம்மாவோட உடம்பு ஏதோ பேய் மாதிரி நிக்குது. இந்த விஷயத்த டாம் மட்டும் கிடையாது, கூட இருக்க நிலாவும் பார்த்து மிரண்டு போயிடுவா. உசர கையில பிடிச்சுக்கிட்டு 2 பேருமே வேகமா வெளியில ஓடி வராங்க. அதே டைம்ல வெளியில போயிருந்த ஹீரோயினும் கீசுவும் திரும்ப வந்துட்டாங்க. பசங்களா என்னடா ஆச்சு? எதை பார்த்து பயந்தீங்க? இறந்து போன பாட்டி எங்களை பேயா வந்து பயமுறுத்தினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுவே வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இன்னும் இறந்து போன அம்மா உடம்பு அதே இடத்துலதான் இருக்கு. கட் பண்ணா காலையில விடுது. இப்ப அந்த கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, ஒரு சுடுகாட்டுக்கு நடுவுல பையன் கண்ண முழிக்கிறான். குழந்தைகளுக்காக வாங்கின கிஃப்ட் அப்புறம் இவனோட Dress மட்டும் தான் அங்க கிடக்கு. என்னன்னு பார்த்தா நைட் ஒரு பொண்ணு கூட பையன் சம்பவம் பண்ண போயிருப்பாள்ல, ஆனா அந்த பொண்ணு இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவன் பாக்கெட்ல இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டா. அது மட்டும் கிடையாது, ஆளை கொண்டாந்து சுடுகாட்டுல வீசிட்டு போயிருக்கா. அடி சண்டால பாவி, நீ நல்லா இருப்பியான்னு புலம்பிக்கிட்டே அவசர அவசரமா Dress மாட்டிக்கிட்டு காலையில நடக்க ஆரம்பிச்சவன் அன்னைக்கு ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வரான். உள்ள வந்ததுமே ஹீரோயின் இவனை பார்த்து சம சண்டை. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மாமகாரனா? உன்னை நம்பி என் பசங்களை விட்டுட்டு போனல, அது ஏன் தப்பு? எங்கடா போய் பொறுக்க போன? தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா, ஒரு முக்கியமான வேலை. ஒரு நிமிஷம், முக்கியமான வேலையா? உன் மேல சரக்கு வாசம் அடிக்குத, புரிஞ்சு போச்சு. அப்படின்னா திருட்டுத்தனமா சரக்கு அடிக்கிறதுக்காக என் பிள்ளைங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிருக்க. தங்கச்சி எதுக்கு இப்ப கோவப்படுற? பசங்க 2 பேரும் சேஃபா தானே இருக்காங்க. எது சேஃபா? முட்டாள், கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க 2 பேரும் பயத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி கத்திட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கேடி பையன் பக்கத்துல இருக்க நீச்சல் குளத்துல குழந்தைங்க உட்கார்ந்து இருக்க விஷயத்த பார்த்து, செல்ல குட்டிங்களா, அங்கிள் மேல நீங்க சம
செம கோவத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு அது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கொண்டு வந்த கிஃப்ட குடுக்குறான். டாம் ஒரு பக்கத்துல நார்மல் ஆயிடுவான். அதுவே கூட இருக்க நிலாவை பாருங்களேன். மாமா எனக்கு உன் மேல செம கோவம். உனக்கு கூட தெரியுமா, நானும் டாமும் இறந்து போன பாட்டியோட பேய நேருக்கு நேரா பார்த்தோம். ஒரு நிமிஷம் கேடி பையனுமே இதை கேட்டு ஷாக் ஆகுறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப இடி மின்னல் சவுண்ட கேட்டு டக்குன்னு தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயினும் லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா தூங்கிட்டு இருந்தா நம்ம குட்டி பொண்ண காணோம். ஒரு பயத்துல ரூமை விட்டு வெளியில வரும்போது ஹால்ல இறந்து போன அம்மா உடம்பு இருக்கு இல்லையா, அதை சுத்தி வட்டமிட்டபடி நிறைய முகமடி போட்ட பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தியா நம்ம குட்டி பொண்ணு நிலாவும் இருக்கா. ஏதோ ஒரு வித்தியாசமான ரிச்சுவலும் பண்ணிட்டு இருக்காங்க. பயந்து போன ஹீரோயினும், ஏய் யார் நீங்க, என் பொண்ணை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பதிலுக்கு அந்த லேடிஸும் உங்க வாக்குறுதியை மீறாதீங்கன்னு குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் முதல்ல நிலாவோட முகத்துல இருக்க மாஸ்க் எடுத்துட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க நின்னுகிட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. கண்டிப்பா இந்த மாஸ்க்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அந்த மாஸ்க நெருப்பு வச்சு எரிகிறா. ஆக்சுவலா இன்னைக்குதான் 6வது நாள். அப்ப கரெக்டா உள்ள வந்த கேடி பையனும், தங்கச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நாளைக்குதான் அம்மா உடம்ப அடக்கம் பண்ணியாகணும், அதை விட்டுட்டு கீசு கிட்ட இன்னைக்கு குளிய தோண்ட சொல்லிருக்க. இந்த பாரு, கண்டிப்பா அம்மாவோட இருப்புல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு. கண்டிப்பா அது மூலமா என் பசங்களுக்கு ஆபத்து வரத நான் விரும்பல. ஷாமன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு என்னால ஆட முடியாது. இன்னைக்கு அம்மா உடம்ப புதைக்க போறேன்னு ஒரு 4-5 வேலைக்காரங்களை வச்சு முத வழியா இறந்து போன அம்மா உடம்ப புதைக்கிறாங்க. திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிடுச்சு. வெளியில என்னடான்னா பயங்கரமான மழை. சரி வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா எக்கச்சக்கமான குளவிகள் கதவை திறந்ததுமே பறந்து ஓடிட்டு இருக்கு. கூடவே கெட்ட நாத்தடிக்குது. ஒரு பயத்துல ஹாலை செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன அம்மா உடம்பு இருக்கு இல்லையா, அது இப்ப ரொம்பவே அழுகி போன நிலைமையில இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் பூச்சி புழுவா வந்துட்டு இருக்கு. ஆஹா, இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா வேலை கேட்காது, வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நேரா வெளியில ஓடி போகும்போது அங்க இருக்க லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. கூடவே இந்த பாட்டி அம்மாவோட பேய் உருவமும் தெரியுது. அம்பிடுதாங்க முதல் முறையா கண்ணுக்கு நேராவே இந்த பேயை பார்த்தவனுங்க தப்பிக்க வழி இல்லாம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வீட்டுக்கே திரும்ப வந்துருவாங்க. என்னதான் பயம் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல யாராலையும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. மொத்த பேருமே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா கேடி பையன் ஏதோ ஒரு சவுண்ட கேட்டு கண்ண முழிக்கும் போது சேர்ல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப தரையில கிடக்குறான். அதுவும் எங்க, இறந்து போன அம்மா உடம்புக்கு பக்கத்திலேயே. க்ளோஸ் அப்ல மூஞ்ச பார்த்தா சும்மா இருப்பானா, குடு குடுன்னு ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா எந்த பக்கம் திரும்பினாலுமே முகமடிய மாட்டிக்கிட்டு ஒரு பெண்ணோட உருவம் இவனை பயமுறுத்துது. 1 இல்ல 2 இல்ல 4 திசைகள்ல இருந்தும் அந்த உருவங்கள் தொடர்ந்து இவனை டார்ச்சர் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல அலேக்கா தூக்கி அங்க இருக்க நீச்சல் குளத்துல வீசுது. இப்ப சீன் அப்படியே காலையில விடுது. இன்னைக்கு 7வது நாள். அடிவாங்கின அண்ணங்காரன் இன்னும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கான். யோ மாமா முதல்ல எந்திரின்னு குட்டி பசங்க இவனை உசுப்புறாங்க. பக்கத்திலேயே நம்ம ஷாமனும் இருக்காரு. இந்த பாருங்க, அவசரப்பட்டு உங்க அம்மா உடம்ப நீங்க புதைச்சிட்டீங்க, ஆனா பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அவங்கள தண்ணீருக்குள்ள மொத்தமா அடக்கம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேடி காடு மேடு சின்ன சின்ன ஓடைகளை கடந்த ஒரு சின்ன கேவ் மாதிரியான இடத்துக்கு வந்திருப்பால, அதே இடத்துக்கு நம்ம ஆளுங்க வரானுங்க. இறந்து போன அம்மா உடம்ப அங்க இருக்க தண்ணியில வச்சுட்டு முறையா அடக்கம் பண்றதுக்கான மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு கேடி பையன் பாக்கெட்ல இருந்த தங்க ஊசிகளையும் வாங்கி அந்த தண்ணியோட மொத்தமா மூழ்கடிச்சிருவாங்க. ஒரு வழியா சடங்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு திரும்ப நம்ம ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. தன்னோட பசங்க என்னதான் தூங்கினாலும் கூட ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. அப்பதான் டாம் பாட்டியோட மாஸ்க பத்தி சொல்லிருப்பான்ல, இத மாட்டிக்கிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அதுல பாட்டியோட உருவம் தெரியும்னு, சோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஹீரோயினும் யதார்த்தமா அந்த மாஸ்க் எடுத்து முகத்துல மாட்டும் போது உண்மையாவே கண்ணாடியில அம்மா உருவம் தெரியுது. அது மட்டும் கிடையாது, ஒரு பிளாஷ்பேக்கும் பிளே ஆகுது. ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிறந்த குழந்தைக்கு ஒரு டப்பா பால் கூட வாங்க காசு இல்ல. சரி உடம்புல நார்மலாவே பால் ஊறும் இல்லையா, அதை குடுக்கலான்னு பார்த்தா கூட அதுக்கான வாய்ப்பு இவளுக்கு இல்ல. ஏன்னா உடல்ல ஏதோ ஒரு நோய் போல, அதனால பால் இவளுக்கு சுரக்கவே இல்ல. குழந்தை வேற விடாம கதறி அழுதுகிட்டே இருக்கு. மனசுடைஞ்சு போன புருஷன்காரன் என்ன மன்னிச்சிருமா, என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியல, பரவாயில்ல நானே இதை பாத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா படத்தோட ஆரம்பத்துல காட்டின மாதிரி குழந்தைய ஓடைகிட்ட தூக்கிட்டு வந்திருப்பா. தான் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு தேவையான செல்வத்தையும் தனக்கு எப்பவுமே இளமை வேணுங்கிற ஆசையாலையும் பெத்த புள்ளியவே போட்டு தள்ளிருப்பா. அதுக்கு ஈடா அந்த முகமடி பேய்களும் அம்மாவுக்கு இளமை எப்பவுமே இருக்க மாதிரி தங்க ஊசிகளை முகத்துல சொருவிருப்பானுங்க. என்னதான் அளவுக்கு அதிகமான செல்வம் கிடைச்சாலும் கூட சடனா அம்மாவை அந்த முகமடி பேய்கள் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்க. அதாவது என்னன்னா, நீ கொடுத்த வாக்குறுதி படியே உன்னோட இளமைக்காகவும் உன்கிட்ட இருக்க செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் உன் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே பலியா கேட்கும். இத பார்த்து பயந்து போன அம்மா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹீரோயினுக்கும் கேடி பையனுக்கும் 10 இல்லனா 12 வயசு இருக்கும் போது அவங்கள வலுக்கட்டாயமா வீட்டுக்கு வெளியே
வெளியே தள்ளி கதவை லாக் பண்ணிருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு வந்துடாதீங்க, நான் பண்ண தப்புக்கு நீங்க பலியாக கூடாதுன்னு கதை எழுதிருப்பாங்க. அப்பதான் அங்க இருக்க சுவர்களை பார்க்கும்போது அதுல ஏற்கனவே இந்த அம்மாவோட புருஷங்காரன் இறந்து போயிருக்கான். அதுக்கும் அந்த முகமடி பேய்கள் தான் காரணம். இப்ப இந்த உண்மை எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போகுது. அப்பதான் கண்ணாடியில இருக்க அம்மா உருவம் பேச ஆரம்பிக்குது. என்ன மன்னிச்சிருமா, நான் உன்னையும் சகோதரனையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இது எல்லாம் பண்ணேன். ஆனா பாரு, பிரச்சனை இன்னும் முடியல. என் உடம்ப நீங்க அடக்கம் பண்ணிருக்கலாம், ஆனா இன்னும் அந்த தங்க ஊசிகள் அது வந்த இடத்துக்கு திரும்ப போகல. இன்னைக்குதான் புனித வெள்ளி, அதுக்குள்ள திரும்ப தங்க ஊசிகளை நீங்க இருந்த இடத்துலயே வச்சாகணும். இத ஒழுங்கா செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்க இந்த மாஸ்க உடைச்சா போதும். நிரந்தரமா என் மூலமா இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா சாபமும் மொத்தமா முடிவுக்கு வந்துரும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே முகமடி பேய்களோட தலைவி அம்மா உடம்ப அப்படியே வலுக்கட்டாயமா அந்த இடத்தை விட்டு தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோயினும் நேரா இப்ப அண்ணன் கிட்ட வரா. யோ, உண்மை சொல்லியா, இன்னும் உன்கிட்ட தான் தங்க ஊசி இருக்குல்ல? ஒரு நிமிஷம் அமைதியானவன், தங்கச்சி என்ன மன்னிச்சிட்ட, எனக்கு நிறைய கடன் இருக்கு, அத இந்த தங்க ஊசியை வச்சு அடைக்கலாங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன்னு மன்னிப்பு கேட்பான். தோ இத நீயே வச்சுக்கோன்னு திரும்ப ஊசியை கூட நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டான். அதே டைம்ல குட்டி பசங்க 2 பேரும் கத்தி அழக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு புரியாம நேரா ரூம்க்கு வந்து பாக்கும்போது நிலா அப்புறம் டாம் இந்த 2 பேர் உடம்புமே அங்க இருக்க சுவர்களுக்கு மேல ஒட்டி இருக்குங்க. தொப்புன்னு கீழே விழுந்ததுமே அவங்க உடம்ப ஏதோ ஒண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுக்க ஆரம்பிக்குது. முதல்ல நிலாவை நம்ம ஹீரோயினும் கேடி பையனும் பிடிச்சிருவாங்க. அதுவே டாம் இருக்கா இல்லையா, அவனை யாரும் பிடிக்காததால கண்ணுக்கே தெரியாத அமானுஷ்யமான சக்தி அவன் உடம்ப மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடும். ஹீரோயினோட இறந்து போன அம்மா சொன்ன மாதிரியே இவங்க கிட்ட இருக்க தங்க ஊசிகளை மறுபடியும் அந்த நீரோடையில போட்டா எல்லாம் சரியா போயிடும்னு 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நேரா அந்த ஓடை கிட்ட வராங்க. கொண்டு வந்த தங்க ஊசிகளை அங்க இருக்க தண்ணியில போட்டுட்டு, உங்களுக்கு சேர வேண்டிய ஊசியை நான் கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு என் பையனை திரும்ப கொடுங்க. அப்ப ஒரு வாய்ஸ் கேக்குது, முடியாத, உங்க அம்மா கொடுத்த வாக்குறுதிக்காக மட்டும்தான் இந்த தங்க ஊசிகளை என்னால எடுத்துக்க முடியும், அதுக்கு பதிலா உன் பையனெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாத. உடனே கேடி பையன் உள்ள பூந்து, இந்த பாரு, உனக்கு ஒரு உயிர் தானே வேணும், அப்படி பார்க்கும்போது என் உயிர் எடுத்துக்கோ, தயவு செஞ்சு என் மாப்பிளைய விட்டுரு. ஹீரோயினுக்கு இவன் சொன்னதை பார்த்து செம கோவம். பரவாயில்ல விடுமா, என்னால தானே எல்லாம் ஆச்சு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தண்ணிக்குள்ள இருந்த தாம் உடம்பு அப்படியே வெளியில வருது. புள்ளைய காப்பாத்திட்டு ஹீரோயின் மேட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா கூட வந்த கேடி பையன் இருக்கா இல்லையா, அவ உடம்ப இவன் சொன்ன வாக்குறுதிக்கு ஏத்த மாதிரி அந்த முகமடி பேய்கள் தண்ணிக்குள்ள இவனை இழுக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அப்ப ஹீரோயினுக்கு அவளோட அம்மா வாய்ஸ் கேக்குது. உடனே அந்த முகமுடிய உடைச்சிருன்னு, அப்புறம் என்ன, பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கல் எடுத்து முகமுடியவே டம்மு டம்முன்னு அடிச்சு உடைக்கிறா. இப்ப இங்க முகமுடி உடைஞ்சதுமே அங்க இருக்க தலைவியோட முகத்துல இருக்க முகமுடியுமே டப்புன்னு உடைஞ்சு போயிடும். மொத்தமா அங்க இருந்த பேய்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள போகுது. நம்ம கேடி பையனும் ரிலீஸ் ஆயிட்டான். அப்பாடா, ஒரு வழியா அண்ணனை காப்பாத்தியாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது கரெக்டா அந்த முகமுடி தலைவி ஒரு ஜம்ப் அடிச்சு அண்ணங்காரனை தண்ணியோட அடி ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடுவா. பாவம் ஹீரோனால அவனை மட்டும் காப்பாத்தவே முடியல. சரி, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் வீடும் வேணா ஒண்ணு வேணான்னு பசங்க 2 பேரு அம்மாவுக்கு உதவியா இருந்த கீசோன்னு மொத்தமா இவங்க 4 பேர் மட்டும் திரும்ப சிட்டிக்குள்ள போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.